பார்வை உன்னோடு கண்ணோடு பேனோடு நாம் இதன் காதாரா நாரோடு வாமிரு Hi hello friends, welcome back to my YouTube channel. நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருங்க. ப்ரொஃபைலில் பார்த்தோம் சூப்பரான ஒரு லவ் சாங் எப்படி வந்து 3D டைப்பில் உங்கள் இமேஜ் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் வால்பேப்பர் டைப்பில் நீங்கள் வந்து எப்படி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதா நம்ம வந்து ஃபுல் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் வந்து ஊசா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ண அலைட் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். உங்கள்கிட்ட அந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஆப்போட என்ட்ரன்ஸ் பேர் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் சைன் பார்த்துல கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேகர் ப்ரெசன்டேஷன் வந்து மேக் பார்த்தா த்ரீ டைப்பில் ஒரு மூவ் எஃபெக்ட் வந்து நான் தந்திருப்பேன். இந்த ஒரு சிங்கிள் எஃபெக்ட்டில் தான் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே 3 டைப்பில் நான் வந்து மூவ் பண்ணுறது எப்படி வந்து ஆட் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ தான் மூவ் பண்ணி வச்சு நான் செட் பண்ணிருப்பேன். வந்து உங்களுக்கு எப்படி ஆட் பண்ண சொல்லலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜில் இருப்பேன். மேலே பார்த்தா ஒரு 10 லேயர் வந்து நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து செட் பண்ணி தந்திருப்பேன். நீங்கள் வந்து இதில் பார்த்தா ஒரு 10 இமேஜ் வந்து நான் சொல்கிற சைஸில் வந்து கிராப் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு கரெக்டாக க்ரீன் கலரில் ப்ளஸ் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா 1:1 ரேஷியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ணிட்டு கரெக்டாக க்ரீன் கலர் ப்ளஸ் அண்ட் ஆப் செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து கரெக்டாக எந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற இமேஜ் வந்து கரெக்டாக 1:1 நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரேஷன் கிரியேட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம அந்த இமேஜ் வந்து கிராப் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை நான் ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நீங்கள் வந்து என்ன ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் காம்பஸ் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு கரெக்டாக நீங்கள் அந்த ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக தர மாதிரி அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து மேலே அப் டவுனில் வந்து பிளாக் வராத மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்க. மூவ் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தா செட்டிங்ஸ் பக்கத்தில் ஏர் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்ன்றது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த 1:1 ரேஷியோவில் பார்த்தா உங்களுக்கு இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆனால் சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் கொடுத்துங்க. இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி நீங்கள் மேலே வந்து 3 செலக்ட் பண்ணி ஃபில் காம்பஸ் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து நீங்கள் வந்து 1:1 வந்து கரெக்டாக ஒரு 10 இமேஜ் வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. நீங்கள் கரெக்டாக 10 இமேஜ் வந்து கிராப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம புக் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி உள்ள பார்த்தா ஒரு 10 லேயர் இருக்கும். அந்த 10 லேயருக்கு நான் வந்து எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது சொல்ல நான் வந்து ஒரு 1 or 2 லேயருக்கு வந்து சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் 10 லேயருக்கு மாதிரி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒரு லேயர் இருக்குல்ல அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோன்னா மேலே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. எடிட் கிளிக் பண்ணிங்க. கரெக்டாக மேலே இருக்க லேயர் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கும். அது கிளிக் பண்ணி உள்ளே வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அது கீழே ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இந்த ஸ்டார் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அலைட் மோஷன் ட்ராப் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து கரெக்டாக எந்த ஃபோல்டர் வந்து ஆட் ஆகிருக்கும் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ரீப்ளேஸ் ஆகிட்டோன்னே நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணி மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி நார்மலாக ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணி மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் அந்த சேம் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் சைஸ் வந்து மினிமைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு கரெக்டாக இந்த சர்க்கிளுக்கு மேலே நீங்கள் அந்த இமேஜ் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து போயிட்டு நீங்கள் அந்த அதனுடைய வேல்யூ வந்து லெஸ் பண்ணி கரெக்டாக சர்க்கிளுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். நான் வந்து செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த டிபின்னு இருக்கிற அதுக்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ அந்த டிபின்னு இருக்கிற லேயரையும் அந்த சர்க்கிள் லேயரையும் அதுக்கே நம்ம இப்போ ஆட் பண்ண இமேஜ் லேயரையும் நீங்கள் சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தா அந்த சர்க்கிள் லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிட்டு கீழே லேயர் வந்து ஸ்லைடாக டச் பண்ண சொல்ல செலக்ட் ஆகிருக்கும். செலக்ட் ஆகிடுன்னு மேலே பார்த்தா இங்கே குரூப் ஐக்கான் பார்த்துல செகண்டாக ஒரு குரூப் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்கிள் வந்து அந்த இமேஜில் வந்து அந்த சர்க்கிளில் வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டாக வந்து ஒழுங்காக இல்லைனா கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஒன்று அரேஞ்ச் பண்ணால் நீங்கள் வந்து அந்த குரூப்பில் கிளிக் பண்ணி எடிட் குரூப்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உள்ளே பார்த்தா சர்க்கிளில் வந்து கரெக்டாக ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக தருற மாதிரி நீங்கள் வந்து வேல்யூ வந்து குறைச்சி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிங்க. நம்ம சாய்ஸாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக சர்க்கிள் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து பாருங்கள் ஃபுல்லாக கரெக்டாக செட் ஆகி செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு
பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு எல்லா லேயருக்குமே நீங்கள் இதே ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. இதே சிம்பிள் ஸ்டெப் தான். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்ல ஒவ்வொரு லேயராக உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ரீப்ளேஸ் ஆகினே வரும். நீங்கள் நம்ம சாய்ஸாக நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு இமேஜாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இமேஜை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து இது வந்து 3D எஃபெக்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணுறத சொல்கிறேன் இருங்க. நான் இந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக ஆட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து இந்த சர்க்கிளுக்கு மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணால் மட்டும் போதும். இந்த சர்க்கிள் கொஞ்சம் செட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் மற்றபடி இல்லைங்களா ரொம்ப சிம்பிள் பண்ணிடலாம். வேறு அந்த லேயர் மட்டும் கரெக்டாக நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. அந்த டிபி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் அந்த சர்க்கிள் வந்து அது வந்து ஃபிட் ஆகும். கரெக்டாக நீங்கள் வந்து சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி போகிறீங்க. இப்போ கரெக்டாக நான் 1-2 சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிங்க. கரெக்டாக லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா குரூப் ஐக்கான் பார்த்தா செகண்டாக ஒரு குரூப் ஐக்கான் இருக்கும். மேலே பார்த்தா உங்களுக்கு ஒயிட்டாக வந்து ஷோ ஆகும். அதுக்கு நான் செலக்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக அது வந்து கிளிக் பண்ணோன்னே கரெக்டாக அந்த குரூப்பில் வந்து கரெக்டாக அந்த இமேஜ் வந்து ஃபிட் ஆகிடும். ஃபிட் ஆனோடனே நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு கரெக்டாக வந்து பாருங்கள். அந்த இந்த நம்ம ஆட் பண்ண ரீப்ளேஸ் பண்ண 2 இமேஜுமே உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிட்ருக்கும். செட் ஆன இமேஜ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து 3D மூவ் எஃபெக்ட்னு ஒன்று தந்துருக்கு. அது வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போயிடுங்க. கரெக்டாக இந்த ஏர் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே தான் லேயர் காப்பி ஆப்ஷன். இங்கே போய் நீங்கள் காப்பி லேயர்னு வந்து கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு கரெக்டாக புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்டிங் வச்சுட்டு கரெக்டாக க்ரீன் கலர் ப்ளஸ் ஐயன் செலக்ட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா கேமரா ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணி முடிச்சோடனே நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டுனா கரெக்டாக இந்த கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணி முடிச்சோன்னே நெக்ஸ்ட் இந்த சைடில் வந்து ஸ்கொயர் ஆப்ஷனில் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த கேமரா லேயர் இப்போ ஆட் பண்ணல இந்த கேமரா லேயரை கரெக்டாக அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அந்த லேயர் காப்பியில் போய்ட்டு இங்கே பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் பார்த்து ஒரு ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கலர் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த டைம் ஆப்ஷன் இருக்குது, அது வந்து க்ரீன் கலர் ஆஃப் பண்ணிங்க. கரெக்டாக இந்த 2 ஆப்ஷன் மட்டும் ஒயிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணி நீங்கள் அந்த பேஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக 3D டைப்பில் கரெக்டாக உங்களுக்கு மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்து ஆட் ஆகிடும். கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆட் ஆனோடனே கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க நல்லா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண இமேஜ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து ஷோவாகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இதுக்கான ரேஷியேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறதால சேஞ்ச் பண்ணலாம். மேலே செட்டிங் ஏரியாவில் போய்ட்டு இப்போ வந்து 96 வந்து செட் பண்ணி தந்திருப்பேன். நீங்கள் வந்து இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் வேணுன்னா எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ 814 வந்து செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து 814 வந்து 16 நினைக்கிறேன். கரெக்டாக வேல்யூ வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. கரெக்ட் சைஸில் மாற்றணுன்னே கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து செட் ஆகிடும். நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ண சொல்ல ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஷோ வீடியோ. அதே நீங்கள் வந்து 96 யூஸ் பண்ண சொல்ல மேலே அப் டவுனில் ஒரு பார்டர் மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபுல்லாக வந்து சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோடனே உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் போகுதுன்னா நெக்ஸ்ட் மேலே நீங்கள் வந்து சிசி ஆட் பண்ணதான் ஆட் பண்ணலாம். நான் வந்து சிசி ஆட் பண்ணேன். சிசி ஆட் பண்ண அந்த நல்லா தெரியல, நான் இதே போதுன்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் மேலே வந்து செட்டிங் மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வீடியோ சைட்டாக செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுன்னா சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.